இன்னைக்கு டிப்ஸு மீன் குழம்புங்க. எத்தனை தான் மீன் குழம்பு வீடியோ போட்டாலும், இந்த மீன் குழம்பு வைக்கும்போது சப்ஸ்கிரைபர் ஞாபகம் வந்துடுச்சு. அதனால் ஒரு டிப்ஸு சொல்லலான்னு இதை நான் போட்டேங்க. புளிக்கரைசல், மிளகாத்தூள், உப்பு போட்ட பிறகு நம்ம 1 இல்லை 2 தக்காளி கரைப்போம் மீன் குழம்புக்கு இல்லையா? அதுக்கு பதிலாக கூடுதலாக இன்னும் 2 தக்காளி சேர்த்து கரைச்சிங்கன்னா கூடுதலான டேஸ்ட்டு கிடைக்கும் மீன் குழம்புக்கு. எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். கரைச்சிட்டு அந்த குழம்பு தாளிக்கும் போது நல்லெண்ணெயை ஊற்றி 2 3 பச்சை மிளகாவை கீறி போட்டு அதில் ஒரு 4 கருவேப்பிலையை தலையில் போட்டு அந்த செவந்து வந்த பிறகு குழம்ப ஊற்றி அந்த கிண்ணத்தை அப்படியே கழுவி ஒரு கிண்ணத்தில் கரண்டியில் அப்படியே வடிகட்டி ஊற்றிட்டு குழம்பு நல்லா சுண்டி வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். சுண்டி வந்த பிறகு மீனை போட்டு அந்த மீனுக்கு தகுந்த அளவுக்கு ஒரு 20 இல்லை 30 பல் பூண்டு நல்லாயே உரித்து வச்சுக்கோங்க. உரித்து வச்சுக்கிட்டு அதை நல்லா நசுக்கி குழம்புல மீன் வெந்த பிறகு அப்படியே தூவி விட்டு பூண்டை தூவி விட்டு இறக்குங்களேன். சூப்பரான மீன் குழம்பு ரெடிங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.